16வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாஜ, பகவான் சதீதேவிக்கு பதில் சொல்றதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. இதுக்கு முன்னாத்த ஸ்லோகத்துல மைத்ரேய முனி விதுரர்கிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். தட்சனோடு துஷிச்ச வார்த்தைகளை எல்லாம் மனசுல நினைச்சு பார்த்துண்டு மகாதேவன் இப்போ சதீதேவிக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்படின்னு ஒன்று தன்னால தெரியணும், அப்படி இல்லைன்னா அடுத்தவா சொல்றத கேட்கணும். இப்போ சதீதேவிக்கு தன்னால சிந்தனை பண்றதுக்கான அந்த புத்தி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது. அதனால நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பரமசிவன் நினைச்சதால இப்போ பரமசிவன் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால இங்க பகவான் சொல்ற மாதிரியே சொல்லப்படுறது. त्वया उदितं शोभनम् एव शोभने, त्वयोदितं शोभनमेव शोभने, अनाहुदा अभियन्ति बन्धुषु, अनाहुदा अप्यभियन्ति बन्धुषु, ते यद् अनुल्पादित दोषदृष्टयोः, ते यद्यानुत्पादितदोषदृष्टयो, बलीयसा अनात्म्यमदेन मन्युना, बलीयसानात्म्यमदेन मन्युना, त्वयोदितं शोभनमेव शोभने, अनाहुदा आप्यभियन्ति बन्धुषु, ते यद्यानुत्पादितदोषदृष्टयो, बलीयसानात्म्यमदेन मन्युना. பரமசிவன் சதீதேவி கிட்ட சொல்றார், தேவி கூப்பிடாத்த பந்து கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு நீ சொன்னது உண்மைதான். கூப்பிடலேனா கோடியும் நமக்கு போகிறதுக்கான அர்ஹதை இருக்கு அப்படின்னு நீ சொன்னது சரிதான். ஆனா அந்த பந்துக்கள் எப்படி ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன் உண்டு. அகங்காரம் இல்லாதவாளாயிருக்கணும் அவா, துவேஷ புத்தி இல்லாதவாளாயிருக்கணும் அவா. அப்படி இருக்கிறவாளோடு கிரகமாக்கும்னா மட்டும்தான் அவா கூப்பிடலேனாலும் நமக்கு போகிறதுக்கு சாதிக்கும். தேவிய புகழ்த்தீண்டாக்கும் பகவான் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஒரு விஷயம் சொல்லறத அடுத்தவா அத காதுல ரிசீவ் பண்ணற மாதிரி ரொம்ப சாஃப்டாயிட்டு சொல்லணும். அந்த பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட். சதீதேவி பகவான் கிட்ட சொன்னதும் ரொம்ப நல்ல ஒரு பிரசன்டேஷன் ஆயிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப பகவானும் தேவிய கோபமூட்டாதைக்கு ரொம்ப சௌமியமா சொல்லின்னு இருக்கார். அதை அக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால தேவிய கூப்பிடுறார் பகவான் சோபனே அப்படின்னு. சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறவளே, நல்ல குணம் இருக்கிறவளே, தேஜஸ்வியா இருக்கிறவளே, நல்ல கேரக்டர் எல்லாம் இருக்கிறவளே அப்படின்னு பரமேஸ்வரன் மனைவியான சதீதேவிய கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார், त्वया உதிதம், நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சோபனே ஏவா, நல்ல விஷயங்கள் தான். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீ சொல்ல விஷயங்களை நடத்துறதுக்கு. ஆனா அதுல ஒரு சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. அனாஹுதா அபியந்தி பந்துஷு, இன்வைட் செய்யலைனா கூடியும் குருவை தரிசிக்கிறதுக்கும், ஸ்திரீகளுக்கு கணவரோட வீட்டுக்கு போறதுக்கும், அதே மாதிரி மாதாபிதாக்களை பார்க்கறதுக்கு போறதுக்கும், பந்து கிரகத்துக்கு போறதுக்கும் சாதிக்கும் அப்படின்னு நீ சொன்னியே. கூப்பிடலேனாலும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா இருக்கிறவாளோட கிரகங்களுக்கு போகலாம் அப்படின்னு நீ சொன்னியே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு சில வியவஸ்தைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அனுல்பாதித தோஷ திருஷ்டயா,
நம்ம கிட்ட அவளுக்கு எந்த விதமான வெறுப்பும் வித்வேஷமும் இல்லை அப்படின்னா நமக்கு அங்க போகலாம். நம்மளை பார்க்கறதே அவளுக்கு அலர்ஜி அப்படிங்கிற பாவம் இல்லை அப்படின்னா நமக்கு அவகிட்ட போகலாம். நம்மளை அவளுக்கு பிரியம் அப்படின்னாக்கா நமக்கு அங்க போகலாம். இப்படியெல்லாம் இருக்கிற இடங்களுக்கு எதி நமக்கு அங்க போகத்தான் சாதிக்கும். மதியார் வாசல மிதியாதே அப்படின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டது இல்லையா? கூப்பிடாத சத்திக்கு போகக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா? இப்படின்னு இன்டைரக்ட் ஆயிட்டு பகவான் தேவி கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இவா என்னத்துக்காக்கும் இங்க இப்ப வந்திருக்கா அப்படிங்கிற பாவம் இல்லாத வீடுகளுக்காக்கும் நமக்கு போகிறதுக்கு சாதிக்கும். நம்ம போகிறதால அந்த வீடுல இருக்கிறவாளுக்கு டென்ஷன் உண்டாக கூடாது. அனுல்பாதித தோஷ திருஷ்டி அப்படின்னாக்கா துஷ்ட சிந்தனை இருக்கிறவாளாக்கும் தோஷ திருஷ்டிகள். அனுல்பாதித தோஷ திருஷ்டி அப்படின்னாக்கா இந்த மாதிரி தோஷ திருஷ்டி இல்லாதவா, துஷ்ட சிந்தனை இல்லாதவா. நம்ம அவளோட வீட்டுக்கு போறது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா கூடியும் அந்த வீடுகளுக்கு நமக்கு போகலாம். நம்ம அவ வீட்டுக்கு போறதுனால அவளுக்கு அது டென்ஷன் கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. பலியசா அனாத்மிய மதேன மன்யுனா ரொம்ப ஜாஸ்தியான அகங்காரத்தாலியாக்குமே தோஷ திருஷ்டி அப்படிங்கிற அந்த வித்வேஷம் உண்டாகிறது. அனாத்மிய மதம் அனாத்மாவான என்னோடு நான் என்னோடது அப்படிங்கிற போதம் இருக்கிற இந்த சரீரம், சரீர சம்பந்தமான விஷயங்களிலே இருக்கிற அகங்காரம், அகங்காரம் ரொம்ப ரொம்ப கூடினாக்கா அவளுக்கு மன்யுனா கோபம் அப்படிங்கிறது உண்டாகும். தோஷ திருஷ்டியோடு கூடிட்டு நம்மளை அவ பாப்பா. அனாத்மிய மதம் ஆத்மாவல்லாதக்கு அனாத்மாவான என்னோடு நான் இப்படி இருக்கிற சரீரம், சரீரம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிற அகங்காரம், அந்த அகங்காரம் ஜாஸ்தியானவாளுக்காக்கும் கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அதனால மன்யுனா அந்த கோபத்தால கோப திருஷ்டியோடு கூடிட்டு அவ பாரிப்பா. அப்படி இருக்கிற இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு பகவான் இங்க சொல்லிட்டு இருக்கார். 17வது ஸ்லோகம். வித்யா தபோ வித்த வபுஹு வயஹா குலைஹி. வித்யா தபோ வித்த வபுர்வய குலைஹி சதாம் குணைஹி ஷட்பிஹி அசத்தம இதரைஹி. சதாம் குணை ஷட்பிரசத்தமேதரை ஸ்மிருதௌ ஹதாயாம் ப்ருதமான துர்திருஷः ஸ்தப்தா ந பஷ்யந்தி ஹி தாம பூயசாம். ஸ்மிருதௌ ஹதாயாம் ப்ருதமான துர்திருஷா ஸ்தப்தா ந பஷ்யந்தி ஹி தாம பூயசாம். வித்யா தபோ வித்தவ பூர்வய குலை சதாம் குணை ஷட்பிரசத்தமேதரை ஸ்மிருதௌ ஹதாயாம் ப்ருதமான துர்திருஷா ஸ்தப்தான பஷ்யந்தி தாம பூயசாம். தபசு, வித்யை, தனம், யௌவனம், அழகு, குலம் இப்படி இருக்கிற விஷயங்களை எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் சஜ்ஜனங்களுக்கு பூஷணமாயிட்டு இருக்கு. ஆனா இந்த 6 விஷயங்களும் துர்ஜனங்களுக்கு இருந்தானா அதனால அவளுக்கு அகங்காரம் ஜாஸ்தியாகிறது. அப்படி அகங்காரம் ஜாஸ்தியானாக்கா அவ அடுத்தவாளை மதிக்க மாட்டா. அனங்காபாறையாயிட்டு ஸ்டாச்சு மாதிரி வேண்டப்பட்டவாளை நேரில் பார்த்தா கொடியும் அனங்காதைக்கு நிப்பா. அடுத்தவாளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டா. சிரேஷ்டர்களா இருக்கிறவாளோடு நன்மைய அகங்காரம் தலைக்கு பிடிச்சவா தெரிஞ்சுக்க மாட்டா.
இப்படின்னு எல்லாம் பகவான் சொல்றார் சதி தேவி கிட்ட. ஸ்தப்தாக, சொந்த பந்தங்களாயிருக்கிற வேண்டப்பட்டவாளை கண்ணு முன்னால பார்த்தா கூடயும் பார்த்த பாவம் நடிக்காதக்கு அனங்காப்பாறையாயிட்டு ஸ்டாச்சு ஆயிட்டு நிப்பா அகங்காரம் முத்தினவா. ரெஸ்பெக்ட் செய்யாதக்கு அகங்காரிகள் அப்படி நிப்பா அப்படின்னு பகவான் சொல்றார். பூயசாம், சிரேஷ்டர்களாயிருக்கிறவாளோடு தாம ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த மகாத்மியத்தை ந பஷ்யந்தி, அவா காண மாட்டா. சஜ்ஜனங்களுக்கு இருக்கிற 6 குணங்கள் அப்படிங்கிறது அசஜ்ஜனங்களுக்கு அகங்கார காரணமாயிட்டு தீரறது. அகங்காரம் தலக்கி பிடிச்ச அசஜ்ஜனங்கள், சஜ்ஜனங்கள் அல்லாதவா சிரேஷ்டர்களா இருக்கிறவாளோட மகிமையை பார்க்கறதுக்கு அவளுக்கு சாதிக்காது. சஜ்ஜனங்களோடு பூஷணங்களாயிருக்கிற நல்ல விஷயங்கள் என்னெல்லாமாக்கும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றாரே. சதாம் குணைஹி, சஜ்ஜனங்களோடு குணங்களா இருக்கிற வித்யா, தபசு, வித்தம், வபுசு, வயம், குலம், இப்படி இருக்கிற 6 விஷயங்கள். சஜ்ஜனங்களுக்கு இந்த 6 விஷயங்கள் கிடைச்சானா அவ நல்ல பூஷணமாயிட்டு அவளுக்கு இது ஒரு அலங்காரம் ஆயிட்டே இருக்கும். நல்ல சத்குணம் இருக்கிறவாளுக்கு வித்யை கிடைச்சானா அவ அதை நல்ல வழிக்கு உபயோகிப்பா. சஜ்ஜனங்களுக்கு அந்த தபசு அப்படிங்கிற அந்த ஒரு அலங்காரம் கிடைச்சானா அந்த தபசு அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதவா நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவா. வித்தம், தனமாக்கும் அவளுக்கு அலங்காரமாயிட்டு கிடைச்சது அப்படின்னாக்கா அதை நல்ல வழிக்கு செலவு பண்ணுவா. வபுசு, அழகான சரீரத்தால் அவளுக்கு அகங்காரம் உண்டாகாது. அதே மாதிரி வயம், யௌவன அவஸ்தை அப்படிங்கிறதுனால அவளுக்கு அகங்காரம் வராது. அதே மாதிரி குலம், நல்ல குலத்துல ஜனிக்கிறதுனாலையும் அவளுக்கு அகங்காரம் உண்டாகாது. வித்யை, தபசு, வித்தம், வபுசு, வயம், குலம் இதெல்லாம் சஜ்ஜனங்களோடு குணங்களாக்குமே. ஷட்பிகி, இந்த 6 விஷயங்கள் சஜ்ஜனங்களோடு குணங்களாக்கும். அசத்தமா இதரைஹி, சஜ்ஜனங்கள் அல்லாத அசஜ்ஜனங்களுக்கு இந்த 6 விஷயங்கள் அப்படிங்கிறது பூஷணங்கள் கிடையாது. இந்த 6 விஷயங்கள் அவளுக்கு அகங்காரத்தை கொடுக்கும். சஜ்ஜனங்கள் அல்லாதவாளுக்கு இந்த 6 விஷயங்கள் அகங்காரத்தை உண்டாக்கும். தட்சனுக்கு இந்த 6 குணங்களும் இருக்கு. ஆனா துஷ்ட புத்தி இருக்கிற தட்சனோட அகங்காரம் உச்சாணி கொம்பிலையாக்கும் அப்படின்னு பகவான் மகாதேவன் சதீதேவி கிட்ட இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சதீதேவியோட அப்பாவாக்குமே தட்சன். அப்போ உன்னோட அப்பாவுக்கு அகங்காரம் தலையில ஏறி நிற்கிறது அப்படின்னு சொல்ல முடியாதே. அப்போ இப்படி இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கார். ஸ்மிருதௌ ஹதாயாம், அகங்காரத்தால புத்தி நசிக்கிறத ஸ்வபுத்தி இல்லாதக்காயிடும். என்னை விட ஒரு பெரியவன் வேற ஆரும் இல்லை அப்படின்னு சிந்தை உண்டாகும். அப்போது பகுத்தறிவு அப்படிங்கிறது இல்லாதக்காகும். அப்போது பிருதமான துர்திருஷா, பிருதம்னா ரொம்ப பெருசு, பிருதமானம் அப்படின்னாக்கா பெரிய அகங்காரம். பிருதமான துர்திருஷா, பெரிய அகங்காரத்தால துர்திருஷா, அவளோட திருஷ்டி அப்படிங்கிறது கெட்ட நோக்கமாகும். ஹி, உறுதியாக்கும். அது இந்த 6 குணங்களும் நல்லவாளுக்கு வினயத்தை உண்டாக்கும், கெட்டவாளுக்கு அகங்காரத்தை உண்டாக்கும் அப்படின்னு
பகவான் இங்க சதீதேவி கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 18வது ஸ்லோகம். ந ஏதா திருஷானாம் ந ஏதா திருஷானாம் ஸ்வஜன வியபேக்ஷயா நைதாத்ருஷானாம் ஸ்வஜன வியபேக்ஷயா கிருஹான் பிரதீயாத் அனவஸ்தித ஆத்மனாம் கிருஹான் பிரதீயாத் அனவஸ்திதாத்மனாம் யே அப்யாகதான் வக்ரதிய அபிசக்ஷதே ஏப்யாகதான் வக்ரதியாபிசக்ஷதே ஆரோபித ப்ரூபிஹி அமர்ஷண அக்ஷிபிஹி ஆரோபித ப்ரூபிரமர்ஷணாட்சிபி நைதாத்ருஷானாம் ஸ்வஜன வியபேக்ஷயா கிருஹான் பிரதீயாதனவஸ்திதாத்மனாம் ஏப்யாகதான் வக்ரதியாபிசக்ஷதே ஆரோபித ப்ரூபிரமர்ஷணாட்சிபி. இப்படி அகங்காரம் தலைக்கு பிடிச்ச பந்துக்களோடு வீட்டுக்குள்ள ஆறு போறாளோ அவளுக்கு இன்சல்ட் தான் கிடைக்கும் கட்டாயம். ஏதா திருஷானாம் அகங்காரிகளாயிருக்கிறவாளோடு அகங்கார திருஷ்டிகள் இருக்கிறவாளோடு புத்தி இல்லாதவாளோடு அனவஸ்தித ஆத்மனாம் ஸ்திர புத்தி இல்லாத அவஸ்தையில இருக்கிறவா வியவஸ்தையிலாக்கி இருக்கிறவா தோணும்படி நடக்கிறவா ஸ்தித பிரஜரல்லாதக்கி இருக்கிறவாளோடு கிருஹான் வீடுகளுக்குள்ள ஸ்வஜன வியபேட்சையா ந பிரதியாத் சொந்தக்காராக்கும் ரத்த பந்தமாக்கும் இப்படிங்கிற நினைப்பில ஏறி போகக்கூடாது. அப்படி போனாலோ அவ நம்மளை ரெஸ்பெக்ட் செய்யலை அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப கொடிய வேதனையாக்கும் நமக்கு உண்டாக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஆரோபித ப்ரூபிஹி புரிவக்கொடி நன்னா வளச்சிண்டு கோபத்தோடு கூடிட்டு அமர்ஷண அட்சிபிஹி கோபத்தால இருக்கிற நோட்டத்தால வக்ரதியா நேர்வழிக்கு சிந்திக்காதக்கி வேண்டாத்த சிந்தனையோடு கூடிட்டு அபியாகதான் வீட்டுக்கு வர ஆளுகளை அபிசக்ஷதே இப்படி இருக்கிறவா பாப்பா. இப்படி பார்க்கிறவாளோட வீடுகளுக்கு போக கூடாது. தன்னோட பதவிக்கு ஈக்குவலா இருக்கிறவாளை இவா நண்பனாயிட்டு பார்க்க மாட்டா. பகுமானம் கொடுக்கிறவாளுக்கு இவா பகுமானம் கொடுக்க மாட்டா. ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவாளை இவா காருண்யத்தோடு கூடிட்டு பார்க்க மாட்டா. இப்படியெல்லாம் சொல்லி பகவான் சொல்றார், உன்னோட அப்பாவை பார்க்கறதுக்கு நீ போகாம இருக்கிறதாக்கும் நல்லது அப்படின்னு இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்றதையாக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். 19வது ஸ்லோகம். ததா அரிபிஹி ந வ்யததே ஷிலீமுகைஹி ததாரிபிர்ன வ்யததே ஷிலீமுகைஹி சேதே அர்திதாங்கோ ஹிருதயேன தூயதா சேதேர்திதாங்கோ ஹிருதயேன தூயதா ஸ்வானாம் யதா வக்ரதியாம் துருக்திபிஹி ஸ்வானாம் யதா வக்ரதியாம் துருக்திபிர் திவானிஷம் தப்யதி மர்மதாடிதஹ திவானிஷம் தப்யதி
तप्यदिमर्मताडिता तदारेबेर्न व्यददे शिलीमुगै शेदेर्दिदाङ्गो हृदयेन दूयता स्वानां यदा वक्रदियां दुरुक्तिभिर्दिवानिशं तप्यदिमर्मताडिता वक्रदियां நேர்புத்தி இல்லாத ஸ்வானாம் பந்துஜனங்களோடு துருக்திபிகி ரொம்ப ரொம்ப துஷ்டத்தரமாயிருக்கிற வார்த்தைகள் அப்படிங்கிற அஸ்திரங்களால கெட்ட வார்த்தைகளால அப்படி இருக்கிற வார்த்தைகள் அப்படிங்கிற அஸ்திரங்களால ஹிருதயத்தில மர்மதாடிதா மர்மஸ்தானத்துல அடிகொண்டு வாக்ஷரங்களால ஹிருதயம் முறிஞ்சவனுக்கு தூயதா ஹிருதயேன சங்கடப்படுற ஹிருதயத்தால திவா நிஷம் யதா தப்பியதி ராத்திரியும் பகலும் எப்படியெல்லாம் சங்கடப்பட்டு அந்த மனசு விஷமிக்கிறதோ யுத்தத்திலே சத்துருக்களோடு அம்பு கொண்டு அந்த ரணபூமியில விழுந்து கிடக்கிறவனை விட கஷ்டமாக்கும் இது ரணபூமியில வீர யுத்தமாக்கும் நடக்கிறது அந்த வீரர்கள் தம்மில யுத்தம் நடக்கிறத அம்புகள் சரீரத்துல பதிச்சு கீழே விழுந்தானா அது வீர பதனமாக்கும் பந்து வீட்டுல இருக்கிற இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதை விட கொடூரம் அப்படின்னு சதீதேவி கிட்ட பரமசிவன் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம் இன்டைரக்ட் ஆயிட்டு பகவான் சொல்லுறார் கூப்பிடாத விசேஷங்களுக்கொன்னும் போகக்கூடாது தேவி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறத ஆறு வரணும் ஆறு வரண்டா அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டாக்குமே இன்விடேஷன் அடிக்கிறதும் கூப்பிடுறதும் எல்லாம் கூப்பிடலை அப்படின்னாக்கா நம்ம போகிறத அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சு போகாதக்கு இருக்கணும். இப்போ இன்விடேஷன் அடிச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுறது இல்லையே, ஆரெல்லாமாக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும், ஆரெல்லாமாக்கும் கூப்பிடணும் இப்படின்னு எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அதன்படியாக்குமே கூப்பிடுறது. அப்படி கூப்பிடாத அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதாக்கும் பூஷணம் அப்படின்னு பகவான் சொல்றார். கூப்பிடலேனாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாணங்கடப்படாது அப்படின்னு இன்டைரக்ட் ஆயிட்டு சதீதேவி கிட்ட பகவான் சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். யுத்த களத்துல வீரர்கள் தமிழ இருக்கிற யுத்தத்துல விழுந்து படுத்துட்டு இருக்கிறவனுக்கு சரீரம் வலிக்கும் அம்படுத்தான். அது கொஞ்ச நாள் கழிஞ்சானா அந்த சரீரத்துல இருக்கிற முறிவெல்லாம் உணங்கிட்டுன்னா அந்த வலி போயிடும். ஆனா மனசுல இருக்கிற வலி அப்படிங்கிறது அது மரணம் வரைக்கும் நிற்கும், பர்மனண்ட் ஆக்கும். சரீரத்திலே இருக்கிற முறிவு அப்படிங்கிறது டெம்பரரி, மனசுல இருக்கிற முறிவு அப்படிங்கிறது பர்மனண்ட் மாதிரி. சில காயங்களொன்னும் ஆறவே ஆறாது, கடைசி வரைக்கும் இருக்கும். பந்துக்கள் தமிழ இருக்கிற அந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது மன கஷ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப டீப் உண்டாக்கும். நம்மளோட மரணம் வரைக்கி அந்த சங்கடம் சில டைம்ல கண்டினியூ ஆகும். பிரதீட்சிக்காத்த வாக்ஷரங்கள் நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டி வரும். யுத்த பூமியில சத்துருக்களோடு அஸ்திரங்கள் நமக்கு பிரதீட்சிக்கிற அஸ்திரங்களாக்கும். ஒரு யுத்தத்துல வீரர்கள் தமிழ போராடுறத அஸ்திரம் வரும் அப்படின்னு வீரர்களுக்கு தெரியும். ஆனா வாக்ஷரங்கள் அப்படிங்கிறது நன்னா பேசின்னு இருக்கிற திடீர்னு நன்னா பேசின்னு இருக்கிறவா தமிழ திடீர்னு சண்டை வரத்த அந்த வாக்குகள் அப்படிங்கிற சரம் அப்பிரதீட்சிதமாயிட்டு நம்மளோட மனசை கீறி முறிக்கிறது. யுத்த பூமியில சத்ருக்களாயிட்டு போராடுறத சத்ருக்களுமாயிட்டு போராடுறத சத்ருக்கள் அம்பையத்தான் செய்வா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பந்துக்கள் எப்படி
நம்மகிட்ட பெருமாறுவா அப்படின்னு நமக்கு தெரியாது. நன்னா பேசிட்டு இருக்கிறவா திடீர்னு கோபம் வந்து நம்மளை பலவிதமா திட்டிடுவா. பிரதீட்சிக்கிற ஸ்நேகம் நமக்கு கிடைக்கலை அப்படின்னாக்கா அந்த துக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆழம் ஜாஸ்தியாகும். ததா ந வியததே, அதே மாதிரி ஒரு சங்கடம் வேற இல்லை. ததா அரிபிகி, சத்ருக்களால, ஷிகீமுகைகி, அஸ்திரங்களால, அர்த்திதாங்கஹா சேதே, அஸ்திரங்கள் தரைக்கப்பட்டு சரசையில படுத்துட்டு இருந்தா கூடியும் வாக்கு அப்படிங்கிற வஜ்ராயுதம் மனசுல தரைச்சானாக்கா ராத்திரியும் பகலும் மனசு உருகி உருகி வாழணும். கூப்பிடாத இடத்துக்கு போயிட்டு அந்த இன்சல்ட் அனுபவிச்சானா அந்த சங்கடம் ரொம்ப ரொம்ப பெருசாக்கும். சதீதேவி நாணக்கேடு உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்க போகப்படாது. எத்தனை பெரிய சத்ருவாக்கும்னாலும் வீட்டுக்கு வர நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதைக்கு வரவாளை ஒரு தரத்திலையும் இன்சல்ட் செஞ்சு அவளை மனசு வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்னு இது வழியா பாகவதம் நம்மளை படிப்பிக்கிறது. கூப்பிடாத இடத்துக்கு போகாதே சதீதேவி அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். அது கேட்காதைக்காக்குமே சதீதேவி போன இடத்துல சதீதேவிக்கு ரொம்ப ரொம்ப இன்சல்ட் ஆக்கும் நடக்கிறது. அதனால எத்தனை கொடியா சத்ருவானாலும் சரி பரவாயில்லை, நம்மளோட வீடுகளுக்கு வரவா சத்ருக்களா இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளோட வீடுகளில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வரவா சத்ருக்களானாலும் பரவாயில்லை, அவளை ஒரு தரத்திலையும் திரும்ப இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் கூடியும் நம்ம இந்த பாகவதத்தில் இருக்கிற இந்த தட்சயாகம் வழியா படிச்சுட்டு இருக்கோம்.